கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மி தனது மகனை தாக்கிய காவல் உதவி ஆய்வாளரும் மற்றொரு நபர் மீதும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் மனு அளித்திருந்தார். அதில் கூறியிருந்ததாவது, தனது மகன் சஞ்சய் முட்டம் பகுதியில் செயல்பட்டு வரும் மருத்துவமனையில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி எனது மகன் வேலைக்கு செல்வதற்காக வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஜெகதீஷ் மற்றும் அவரது நண்பரான காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திக் ஆகியோர் வழிமறித்து தனது மகனை சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் தனது மகனை மீட்டு குளச்சல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எதிர்மனுதாரர் காவல்துறையைச் சேர்ந்த நபர் என்பதால் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் எதிர்த்தரப்பில் இருந்து புகார் வாங்கி கைது செய்து விடுவதாக காவல்துறையினர் மிரட்டல் விடுத்துள்ளனர். எனவே எதிர்மனுதாரர் காவல்துறையைச் சேர்ந்த நபர் என்பதால் காவல் நிலையத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. சுஜிதா, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல சஞ்சய்குமார், அவரோட தங்கச்சி, ஆச்சின்கரை காலனி மணாலக்குறிச்சி. அங்க அண்ணனுக்கு மேல தவறான புகார் கொடுத்தனால நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேட்க போனோம். அவங்க அடிச்சவங்க ஒரு காவல்துறையை சேர்ந்தவங்க. அதனால அவங்க மேல நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்காம எங்க மேல பொய் புகார் போட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நாங்க கேட்க போச்சுல எங்களை பேசவே விடல. நீங்க ஏதாவது பேசினா உங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை மிரட்டி வெளியில அனுப்பி விட்டாங்க. நாங்க சொன்னதை கேட்கவே இல்லை, எந்த விசாரணையும் நடத்தவே இல்லை. இதான் நடந்துச்சு. இப்ப வரைக்குமே எந்த போலீஸும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கவே இல்லை. எங்க அண்ணன் தான் எங்க வீட்டையே பாத்துட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி பண்ணும்போது எங்க வாழ்க்கை எல்லாமே சேர்ந்துதான் பாதிக்குது. அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு இது பண்ணு எஸ்பி, அதனால எஸ்பியை பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அது பைசா இருக்கு, அது இல்லாம அவங்களுக்கு ஒரு பதவியும் இருக்கு. எல்லாருமே அவங்க ஒய்ஃபும் சரி அவங்களும் சரி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். அதனால அவங்களுக்கு சாதகமா தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எஸ்பிக்கு ஆமா மனு கொடுக்க வந்திருக்கோம். ஆல்ரெடி கொடுத்த மனுவை இது வரைக்கும் எடுத்து அவங்க விசாரிக்கல. அதனால மறுபடியும் ஒருக்கா மனு கொடுக்க வந்திருக்கோம் எஸ்பி ஆபீஸ். என் பேர் சுஜிதா.